புதுச்சேரியில் நீண்ட காலமாக நடைபெற்று வரும் முக்கிய உள்கட்டமைப்பு திட்டங்களை ரோடேரியல் மில், ரயில்வே மேம்பாலம் மற்றும் உப்பனாறு பால பணிகளை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதர் நேரில் ஆய்வு செய்து பணிகளை விரைந்து முடித்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர அதிகாரிகளுக்கு அதிரடி உத்தரவு பிறப்பித்தார். முதலாவதாக கடலூர் சாலையில் கோடியம் மில் அருகே நடைபெற்று வரும் ரயில்வே மேம்பாலம் பணிகளை அவர் பார்வையிட்டார். புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள ரயில்வே கேட் வழியாக ரயில்கள் கடந்து செல்லும் ஒவ்வொரு முறையும் நீண்ட நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வந்தது. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாக்கி வந்தனர். இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் ரூபாய் 72 கோடி மதிப்பீட்டில் 630 மீட்டர் நீளத்தில் இருவழி ரயில்வே மேம்பாலம் அமைக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தற்போது ரயில்வே கேட் பகுதியின் ஒரு புறத்தில் மேம்பால தூண்கள் அமைக்கும் பணி நிறைவடைந்துள்ள நிலையில் மறுபுறத்தில் தூண்கள் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. பணிகள் நடைபெறுவதால் அந்த பகுதியால் போக்குவரத்து தற்காலிகமாக மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதுடன் சில இடங்களில் வாகன இயக்கம் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் இதுவரை 50% குறைவான பணிகளே நிறைவடைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். ஆய்வின் போது ரயில்வே, தேசிய நெடுஞ்சாலைத்துறை மற்றும் புதுச்சேரி பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பணிகளின் தற்போதைய நிலை குறித்து துணைநிலை ஆளுநரிடம் விளக்கம் அளித்தனர். அப்போது பணிகளை விரைந்து முடித்து அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறக்க நடவடிக்கை எடுக்குமாறு கைலாஷ்நாதர் அறிவுறுத்தினர். இதற்கு பதிலளித்த அதிகாரிகள் மேம்பாலம் பணிகள் நடைபெறும் பகுதிகள் போக்குவரத்தை முழுமையாக நிறுத்தினால் பணிகளை வேகமாக முடிக்க முடியும் என தெரிவித்திருந்தனர். இதுகுறித்து போக்குவரத்து, காவல்துறை மற்றும் சம்பந்தப்பட்ட துறைகளுடன் ஆலோசனை நடத்தி விரைவில் முடிவு எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நகரின் முக்கிய நீர்வழி பாதைகளில் ஒன்றான உப்பனாறு வாய்க்காலின் மீது கட்டப்பட்டு வரும் புதிய பாலம் பணிகளையும் துணைநிலை ஆளுநர் ஆய்வு செய்தார். பல ஆண்டுகளாக இழுபறியாக இருந்து வந்த இந்த திட்டம் 15 ஆண்டுகளுக்கும் மேலாக நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. பாலத்தின் பிரதான கட்டுமான பணிகள் பெருமளவில் நிறைவடைந்திருந்தாலும் இருபுற சாலைகளையும் பாலத்துடன் இணைக்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. மழைக்காலம் நெருங்கி வரும் நிலையால் பணிகள் விரைவில் நிறைவடையாவிட்டால் உப்பனாறு வாய்க்காலில் மழைநீர் தேங்கி குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் இருப்பதாக அதிகாரிகள் விளக்கம் அளித்தனர். இதையடுத்து மழைக்காலம் தொடங்கும் முன்பே அனைத்து பணிகளையும் முடித்த பாலத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் போக்குவரத்தை விரைவாக தொடங்க தேவையான அனைத்து பணிகளையும் துரிதப்படுத்த வேண்டும் என்றும் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இந்த ஆய்வின் போது பல்வேறு துறைகளை சேர்ந்த மூத்த அதிகாரிகள் மற்றும் பொறியாளர்கள் உடனிருந்தனர். புதுச்சேரியின் முக்கிய போக்குவரத்து மற்றும் உள்கட்டமைப்பு திட்டங்கள் கால தாமதமின்றி நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதில் அரசு உறுதியாக இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். தன் மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கத்திற்கும் தன்னை விமர்சிக்க எந்த தகுதியும் இல்லை என்றும் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி அடைந்த தோல்விக்கு பொறுப்பேற்று அவர் மாநில தலைவர் பதவியுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியையும் ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் கூட்டத்தில் பேசிய வைத்திலிங்கம் எம்பி 7ஆம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மல்லாடி கிருஷ்ணராவிடம் பணம் பெற்றுக் கொண்டுதான் முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர் பதவி வழங்கியதாக குற்றம் சாட்டியிருந்தார். இந்த கருத்துக்கு பதிலளிக்கும் வகையில் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்தார். அப்போது பேசிய அவர், கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு ஏனாம் வந்திருந்த வைத்திலிங்கம் தன் மீது பல்வேறு புகார்களை முன்வைத்ததாகவும் அவற்றை ஆதாரங்களுடன் நிரூபித்தால் அரசியலில் இருந்து விலக தயார் என தாம் சவால் விடுத்ததாகவும் கூறினார். ஆனால் இதுவரை எந்த குற்றச்சாட்டுக்கும் ஆதாரம் வெளியிடப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் வைத்திலிங்கத்தின் அரசியல் நடவடிக்கைகள் தொடர்பாக தாம் சில ஆவணங்களையும் வெளியிட்டதாகவும் அதற்கும் அவர் பதில் அளிக்கவில்லை என்றும் கூறிய மல்லாடி கிருஷ்ணராவ், என்னை பற்றி விமர்சிக்க அவருக்கு எந்த தகுதியும் இல்லை என்று கடுமையாக விமர்சித்தார். அமைச்சராக இருந்தாலும் தனது சொந்த நிதியில் தான் பல்வேறு பணிகளை செய்து வருவதாகவும் கூறிய அவர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் ஆனந்த் தொடர்பாக தற்போது வைத்திலிங்கம் அக்கறை காட்டுவது அரசியல் நோக்கமுடையது என்றும் குற்றம் சாட்டினார். வைத்திலிங்கம் சபாநாயகராக இருந்த காலத்தில்தான் அசோக் ஆனந்தின் சட்டமன்ற உறுப்பினர் பதவி பறிக்கப்பட்டதாகவும் அது நியாயமானதா என்பதை அவரது மனசாட்சியே சொல்லும் என்று குறிப்பிட்டார். காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் தோல்விகள் குறித்து பேசிய அமைச்சர் வைத்திலிங்கம் முதல் முறையாக தனது சொந்த அரசியல் செல்வாக்கு மிக்க தொகுதிகள் போட்டியிட்டு
தோல்வி அடைந்ததாகவும் அவர் முதலமைச்சராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்த காலங்களுக்கு பிறகு நடைபெற்ற தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வர முடியவில்லை என்றும் சுட்டிக்காட்டினர். 2026 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி படுதோல்வி அடைந்துள்ளதாக கூறிய அவர் தட்டாஞ்சாவடி தொகுதியில் வைத்திலிங்கம் 4வது இடத்திற்கு தள்ளப்பட்டதாகவும் அவரது சொந்த தொகுதியான நெட்டப்பாக்கம் மற்றும் வெற்றி பெற்று வந்த காமராஜர் நகர பகுதிகளிலும் காங்கிரஸ் கட்சியின் ஆதரவு கடுமையாக சரிந்து விட்டதாகவும் தெரிவித்தார். மேலும் காங்கிரஸ் வேட்பாளர்களுக்காக கட்சி தலைமை வழங்கிய நிதி முறையாக பயன்படுத்தப்படவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் கட்சியினரிடையே பேசப்படுவதாகவும் அவர் கூறினார். முதலமைச்சர் ரங்கசாமியின் மக்கள் செல்வாக்கை சுட்டிக்காட்டிய மல்லாடி கிருஷ்ணராவ் புதுச்சேரியில் தனி தொகுதிகளாக உள்ள 4 இடங்களை தவிர்த்து மற்ற எந்த தொகுதியிலும் போட்டியிட்டாலும் ரங்கசாமி வெற்றி பெறும் அளவிற்கு மக்கள் ஆதரவு அவருக்கு இருப்பதாக தெரிவித்தார். தனக்கு அமைச்சர் பதவி பணம் கொடுத்து கிடைத்தது என வைத்திலிங்கம் கூறியிருப்பதை மறுத்த அவர், அப்படி என்றால் கடந்த காலத்தில் வைத்திலிங்கம் முதலமைச்சராக இருந்த பொழுது எனக்கு வழங்கப்பட்ட அமைச்சர் பதவிக்கு அவர் எவ்வளவு பணம் பெற்றார் என்ற எதிர்கேள்வி எழுப்பினார். வைத்திலிங்கம் 2வது முறையாக எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாலும் கடந்த 7 ஆண்டுகளில் புதுச்சேரிக்காக எந்த முக்கிய திட்டத்தையும் கொண்டு வரவில்லை என்றும் அவர் விமர்சித்தார். மேலும் காங்கிரஸ் கட்சியின் தோல்விக்கு முழு பொறுப்பேற்று அவர் மாநில தலைவர் பதவியுடன் எம்பி பதவியிலிருந்தும் விலக வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். முதலமைச்சர் ரங்கசாமி மீது எந்த குற்றச்சாட்டுகள் வந்தாலும் அமைதியாக எதிர்கொள்வார் என்றும் ஆனால் தாம் அது போன்றவர் அல்ல என்றும் கூறிய மல்லாடி கிருஷ்ணராவ் தனது மீது யாரேனும் குற்றச்சாட்டு கூறினால் உடனடியாக பதில் அளிப்பேன் என்றார். தனது அமைச்சக பொறுப்புகளில் முழுமையான அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாகவும் கடந்த கால அமைச்சரவை காலத்தில் தாம் ஆற்றிய பணிகளை மக்கள் நன்கு அறிவார்கள் என்றும் தெரிவித்தார். புதுச்சேரியில் முழுமையான அமைச்சரவை அமைப்பது தொடர்பாக முதலமைச்சர் ரங்கசாமி கூட்டணி கட்சி தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தி வருவதாகவும் விரைவில் அமைச்சரவை விரிவாக்கம் மற்றும் துறை ஒதுக்கீடுகள் நடைபெறும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் 7ஆம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஸ்ரீனிவாஸ் அசோக் குறித்த வைத்திலிங்கம் முன்பு கடுமையான குற்றச்சாட்டுகளை கூறியிருந்த போதிலும் அதே நபருக்கு காங்கிரஸ் சார்பில் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கியிருப்பது அவரது அரசியல் நிலைப்பாட்டின் முரண்பாட்டை வெளிப்படுத்துவதாகவும் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் தெரிவித்தார். வெளிநாடுகளில் வாழும் பிரெஞ்சு குடிமக்களின் நலன்களை பிரதிநிதித்துவத்துடன் ஆலோசனை குழு உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் உலகம் முழுவதும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் வாக்குப்பதிவு அமைதியான முறையில் நடைபெற்றது. பிரான்ஸ் நாட்டின் நிர்வாக அமைப்பின்படி வெளிநாடுகளில் வசிக்கும் பிரெஞ்சு குடிமக்கள் தங்களுக்கான பிரதிநிதிகளை நேரடியாக தேர்ந்தெடுக்கும் உரிமை பெற்றுள்ளனர். அந்த வகைகள் புதுச்சேரி, தமிழ்நாடு மற்றும் கேரள மாநிலங்களை உள்ளடக்கிய பகுதி புதுச்சேரி பிரெஞ்சு தூதரக தேர்தல் தொகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொகுதிகளிலிருந்து 3 பிரதிநிதிகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இதற்கான புதுச்சேரியில் 2 வாக்குச்சாவடிகளும் சென்னை மற்றும் காரைக்காலில் தலா 1 வாக்குச்சாவடியும் அமைக்கப்பட்டிருந்தன. புதுச்சேரி கடற்கரை சாலை அருகே அமைந்துள்ள பிரெஞ்சு தூதரக அலுவலக வளாகத்தில் முக்கிய வாக்குச்சாவடி செயல்பட்டது. காலை முதலே வாக்காளர்கள் ஆர்வத்துடன் வந்து தங்களது வாக்காளர் அடையாள அட்டைகளை காண்பித்து வாக்களித்தனர். தேர்தல் நடைமுறைகள் அனைத்தும் பிரெஞ்சு தேர்தல் விதிமுறைகளின்படி மேற்கொள்ளப்பட்டன. வாக்குப்பதிவின் போது அதிகாரிகள் தேவையான வழிகாட்டுதல்களை வழங்கினர். புதுச்சேரி தொகுதியின் வாக்காளர் பட்டியலில் மொத்தம் 4378 பிரெஞ்சு குடிமக்கள் இடம்பெற்றுள்ளனர். இவர்களுக்கு வாக்களிக்கும் உரிமை வழங்கப்பட்டிருந்தது. தேர்தல் தேர்வு செய்யப்படும் 3 பிரதிநிதிகளும் 6 ஆண்டுகள் பதவியில் நீடிப்பர். இந்த பிரதிநிதிகள் வெளிநாடுகளில் வாழும் பிரெஞ்சு குடிமக்களின் கல்வி, சமூக நலம், நிர்வாக சேவைகள் மற்றும் பல்வேறு குடிமக்கள் நலத்திட்டங்கள் தொடர்பான பிரச்சனைகள் குறித்து பிரெஞ்சு அரசிடம் கருத்துக்களை முன்வைக்கும் பொறுப்பை வகிப்பார். மேலும் பிரெஞ்சு தூதரக கவுன்சில்களின் உறுப்பினர்களாகவும் செயல்பட்ட கல்வி உதவித்தொகைகள், சமூக நல உதவிகள் மற்றும் உள்ளூர் பிரெஞ்சு சங்கங்களுக்கு வழங்கப்படும் ஆதரவு உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் ஆலோசனை வழங்குவர். அதோடு வெளிநாடுகளில் வாழும் பிரெஞ்சு குடிமக்களை பிரதிநிதித்துவத்துடன் பிரெஞ்சு செனட் உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் தேர்தலிலும் இந்த பிரதிநிதிகள் முக்கிய பங்காற்றுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் நடைபெற்ற வாக்குப்பதிவு அமைதியான முறையில் நடைபெற்றதாக தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்தனர். வாக்கு எண்ணிக்கை முடிவடைந்த பிறகு தேர்வு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான
ஜோ சார்லஸ் மார்டின் புதுச்சேரியில் புதிய அமைச்சரவை அமைப்பதில் நிலவி வரும் தாமதம் குறித்து கவலை தெரிவித்ததுடன் மக்களின் நலனுக்காக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியில் புதுச்சேரியில் அமைச்சரவை அமைப்பது தொடர்ந்து தாமதமாகி வருவது மக்களிடையே ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டார். இது தொடர்பாக துணைநிலை ஆளுநரை நேரில் சந்தித்து மனு அளித்துள்ளதாகவும் மக்களின் நலத்திட்டங்கள் பாதிக்கப்படாமல் இருக்க விரைவில் அமைச்சரவை கூட்டம் நடத்தப்பட்டு முக்கிய நிர்வாக முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியதாகவும் தெரிவித்தார். மேலும் அமைச்சரவை அமைப்பதில் ஏற்பட்டுள்ள தாமதத்திற்கு தாம் காரணம் என யாரேனும் கருதினால் தனக்கு எந்தவித பதவியும் தேவையில்லை என்பதை தெளிவாக கூறியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அரசியலில் பதவிகளை விட பொதுமக்களின் நலனே முக்கியம் என்ற நிலைப்பாட்டில் இருப்பதாகவும் தெரிவித்தார். மழைக்காலங்களில் நெருங்கி வரும் நிலைகள் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் உள்ள ஒப்பனாறு, வெள்ளவாரி மற்றும் பிற நீர்வழி வாய்க்கால்கள் உரிய பராமரிப்பின்றி இருப்பதாகவும் சுட்டிக்காட்டிய ஜோ சார்லஸ் மார்டின் இதனால் மழைநீர் வடிகால் பிரச்சனைகள் மற்றும் வெள்ளப்பெருக்கு அபாயங்கள் உருவாக வாய்ப்பு இருப்பதாகவும் எச்சரித்தார். எனவே சம்பந்தப்பட்ட துறைகள் உடனடியாக ஆய்வு மேற்கொண்டு தூர்வாரும் மற்றும் சீரமைப்பு பணிகளை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். அதேபோல் சென்டாக் மூலம் உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் பல்வேறு நிர்வாகம் மற்றும் கல்வி சார்ந்த சிக்கல்களை எதிர்கொண்டு வருவதாகவும் மாணவர்களின் எதிர்காலம் பாதிக்கப்படாத வகைகள் அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்து அவர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தொடர்ந்து பேசிய அவர், நான் கூட்டணியில் இணைந்தது எந்த பதவியும் எதிர்பார்த்து அல்ல, மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடன் தான் அரசியல் பயணத்தை மேற்கொண்டு வருகிறேன். பொதுமக்களின் அன்றாட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதும் அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதும் தான் தனது முதன்மை குறிக்கோள் என்று தெரிவித்தார். அமைச்சரவை அமைப்பதில் ஏற்பட்டுள்ள தாமதம், மழைக்கால முன்னெச்சரிக்கை பணிகள் மற்றும் மாணவர் நலன் உள்ளிட்ட பல்வேறு பொதுநல பிரச்சனைகள் குறித்து ஜோ சார்லஸ் மார்டின் முன் வைத்துள்ள கருத்துக்கள் அரசியல் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் கவனத்தை ஈர்த்துள்ளன. புதுச்சேரியில் தேர்தல் முடிவுகள் வெளியாகி கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகியும் முழுமையான அமைச்சரவை இன்னும் அமைக்கப்படாத நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான அரசை கடுமையாக விமர்சித்தார். புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் தேர்தலுக்கு பிறகு முழுமையான அமைச்சரவை அமைக்கப்பட்டு மக்கள் நல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வரும் நிலைகள் புதுச்சேரியில் மற்றும் இன்னும் அமைச்சர்கள், சபாநாயகர், துணை சபாநாயகர் உள்ளிட்ட முக்கிய பதவிகள் நிரப்பப்படாமல் இருப்பது வருத்தமளிப்பதாகவும் தெரிவித்தார். அமைச்சர்கள் இல்லாததால் மக்களின் அன்றாட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாக கூறிய அவர், தொகுதிகளில் மின் தட்டுப்பாடு, குடிமக்கள் குறைகள், நிர்வாக சிக்கல்கள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் நிலவி வருவதாக குற்றம் சாட்டினார். அமைச்சர்கள் இருந்தால் பொதுமக்கள் தங்களது பிரச்சனைகளை நேரடியாக எடுத்து சொல்லி தீர்வு பெற முடியும் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். மேலும் புதுச்சேரியில் பணியாற்றும் அதிகாரிகள் பல்வேறு துறைகளில் உரிய நடவடிக்கைகளை எடுக்காமல் இருப்பதாகவும், குறிப்பாக தனியார் பள்ளிகளில் அதிக கட்டண வசூல் நடைபெறுவதை கட்டுப்படுத்த அதிகாரிகள் முன்வரவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். தற்போது புதுச்சேரியை அதிகாரிகள் தான் நிர்வகித்து வருகிறார்கள் என்ற சந்தேகம் எழுகிறது. அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டதற்கான காரணம் என்ன என்பதை அரசு விளக்க வேண்டும் என்றார். தனது திருபுவனை தொகுதியில் ஆதிதிராவிடர் நலத்துறை மூலம் மேற்கொள்ளப்பட்ட பல திட்டங்கள் முறையாக செயல்படுத்தப்படவில்லை என்றும், தெரு விளக்குகள் இல்லாததால் பல பகுதிகளில் இருளில் மூழ்கி குற்றச்சம்பவங்களுக்கு வழிவகுக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சில இடங்களில் தேவையற்ற பகுதிகளில் மின் விளக்குகள் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். முதல்வர் ரங்கசாமி குறித்து பேசிய சாய் சரவணகுமார், முதல்வர் டென்னிஸ் விளையாட்டாலும் கிரிக்கெட் விளையாட்டும் அதனால் அவருடைய உடல்நலம் மேம்படலாம். அவர் ஆன்மீகத்தில் ஈடுபடுவது அவருக்கு பயனுள்ளதாக இருக்கலாம். ஆனால் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதுதான் அரசின் முதன்மை பொறுப்பு. மக்களுக்கு நேரடியாக என்ன பயன் கிடைக்கிறது என்பதுதான் முக்கியம் என்று விமர்சித்தார். எனவே மக்கள் நலன் கருதி கால தாமதமின்றி முழுமையான அமைச்சரவையை அமைக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். தொடர்ந்து லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் மற்றும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜோ சார்லஸ் மார்டின் அமைச்சர் பதவி கோருவதால் தான் அமைச்சரவை அமைப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், காமராஜர் நகர தொகுதியை சிங்கப்பூராக மாற்றுவேன் என்று அவர் கூறியுள்ளார். முதலில் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றட்டும், அதன் பிறகு மற்ற விஷயங்களை பற்றி பேசலாம் என்று பதில் அளித்தார்.
அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் திறப்பை முன்னிட்டு குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்க நேரு வீதி சண்டே மார்க்கெட்டில் நேற்று பொதுமக்கள் குவிந்தனர். புதுச்சேரி நகர பகுதியில் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சண்டே மார்க்கெட் நடந்து வருகிறது. இங்கு வீட்டிற்கு தேவையான அனைத்து அத்தியாவசிய பொருட்களும் விற்பனை செய்யப்படுகிறது. நகரின் முக்கிய வீதி இருபுறமும் காந்தி வீதி, நேரு வீதி அமைக்கப்பட்டு ஒரு நாள் மட்டும் வியாபாரம் செய்யப்படுகிறது. இங்கு குறைந்த விலையில் பொருட்கள் கிடைப்பதால் உள்ளூர் மற்றும் வெளியூர் மக்கள் சண்டே மார்க்கெட்டில் ஷாப்பிங் செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்த அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் வரும் 4ஆம் தேதி திறக்கப்படும் என அரசு அறிவித்துள்ளது. பள்ளி திறப்பதற்கு முன்பாக வரும் ஞாயிற்றுக்கிழமை நேற்று என்பதால் உள்ளூர் மற்றும் வெளியூர் பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்களது குழந்தைகளுக்கு எழுது பொருட்கள், வாட்டர் பாட்டில், பேக், ஆடைகள் உள்ளிட்ட தேவையான அனைத்து பொருட்களை வாங்க சண்டே மார்க்கெட்டில் நேற்று அதிக அளவில் குவிந்தனர். இதையொட்டி காந்தி வீதி மற்றும் நேரு வீதிகளில் போலீசார் அதிக அளவில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். அகில இந்திய சமூக நல அமைப்பின் 27ஆம் ஆண்டின் 4வது மற்றும் 5வது கூட்டம் நடைபெற்றது. புரட்சித் தலைவர் பாக்யராஜ் அறிவுறுத்தல்படி அகில இந்திய சமூக நல அமைப்பின் 27ஆம் ஆண்டின் 4வது மற்றும் 5வது கூட்டம் புதுச்சேரி தட்டாஞ்சாவடி பகுதியில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. அகில இந்திய சமூக நல அமைப்பின் தலைவர் செல்வராஜ் மற்றும் பொதுச் செயலாளர் கணேசன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சங்க வளர்ச்சி குறித்து ஆலோசிக்கப்பட்டது. தொடர்ந்து பிறந்தநாள் விழா காணும் உறுப்பினர்கள் கவிஞர் பாரிஸ் பார்த்தசாரதி, சம்பந்தம் நடராஜன், முனைவர் சீனு, திருஞானம், மணி, வைரகுமார், தாமோதரன், குப்பு ரெட்டியார், குணசேகரன், கஜேந்திரன், ரத்தினம், முரளி, சிவபிரகாசம் ஆகியோருக்கு பொன்னாடை போற்றி வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் நிர்வாகிகள் பல கலந்து கொண்டனர். 2027ஆம் ஆண்டிற்கான இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியின் முதல் கட்ட நடவடிக்கையாக புதுச்சேரியில் விடுவிடாக சென்று தகவல் சேகரிக்கும் பணியை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் இன்று தொடங்கி வைத்தார். இந்தியாவில் 1948ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டத்தின் கீழ் நடத்தப்படும் இந்த தேசிய அளவிலான கணக்கெடுப்பு பணி நாட்டின் வளர்ச்சி திட்டங்கள், மக்கள் நலத்திட்டங்கள், சட்டப்பேரவை மற்றும் நாடாளுமன்ற தொகுதிகளில் மறுவரையறை உள்ளிட்ட முக்கிய நிர்வாக நடவடிக்கைகளுக்கு அடிப்படை தரவுகளை வழங்கும் வகையில் மேற்கொள்ளப்படுகிறது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் புதுச்சேரி, காரைக்கால், மாகே மற்றும் ஏனாம் ஆகிய 4 பிராந்தியங்களில் ஜூன் 1 முதல் 30ஆம் தேதி வரை இந்த கணக்கெடுப்பு பணி நடைபெற உள்ளது. இதற்காக சிறப்பு பயிற்சி பெற்ற கணக்கெடுப்பு அதிகாரிகள் வீடுதோறும் நேரடியாக சென்று தகவல்களை சேகரிக்க உள்ளனர். முதல் கட்டமாக நடைபெறும் வீடு பட்டியலில் பணிகள், குடியிருப்புகளின் தன்மை, வீட்டு வசதிகள், குடிநீர், மின்சாரம், கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் தொடர்பான விவரங்கள் பதிவு செய்யப்படும். அதிகாரிகளுக்கு மொத்தம் 33 கேள்விகளை கேட்டு தகவல்களை சேகரிக்க அதிகாரப்பூர்வ அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த பணிகள் பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் கேட்டுக் கொண்டார். கணக்கெடுப்பு அதிகாரிகள் வீடுகளின் வளாகத்திற்குள் நுழைந்து ஆய்வு மேற்கொள்வதற்கும் தேவையான கணக்கெடுப்பு குறியீடுகள் மற்றும் எண்களை பதிவு செய்வதற்கும் பொதுமக்கள் அனுமதி வழங்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் கணக்கெடுப்பின் போது சேகரிக்கப்படும் அனைத்து தனிநபர் தகவல்களும் சட்டப்பிரிவு 15 கீழ் முழுமையான ரகசியத்துடன் பாதுகாக்கப்படும் என்றும் அவை எந்த ஒரு சிவில் அல்லது குற்றவியல் வழக்குகளிலும் ஆதாரமாக பயன்படுத்தப்பட மாட்டாது என்றும் அதிகாரிகள் உறுதியளித்துள்ளனர். அந்த நேரத்தில் கணக்கெடுப்பு அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க மறுப்பது அல்லது வேண்டுமென்றே தவறான தகவல்களை அளிப்பது போன்ற செயல்கள் சட்டமீறலாக கருதப்படும் என்றும் அவ்வாறான சூழ்நிலைகளில் ரூபாய் 1000 வரை அபராதம் விதிக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியர் எச்சரித்தார். இந்த நிழல்கள் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரிகள் சுந்தரேஷ் பாபு உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்றனர். மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியின் முக்கியத்துவம் குறித்து அவர் விளக்கம் அளித்தார். பொதுமக்களின் துல்லியமான தகவல்களை வழங்கி தேசிய பணியில் பங்களிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். அரசின் அனைத்து முக்கிய செயல்பாடுகளும் தனிநபர் முடிவுகளின் அடிப்படையில் அல்லாமல் முழுமையான அமைச்சரவையின் ஆலோசனை மற்றும் முடிவுகளின் அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்றும் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்.
இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கைகள், புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி பல வாரங்கள் கடந்தும் முழுமையான மக்கள் தேர்ந்தெடுத்த அரசு இன்னும் அமைக்கப்படாத நிலை ஜனநாயகத்திற்கு பாதகமானது என்று தெரிவித்தார். அரசின் செயல்பாடுகள் எந்த பாதிப்புமின்றி நடைபெற்று வருவதாகவும் தினசரி சுமார் 20 கோப்புகளில் கையெழுத்திட்டு வருவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்திருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாத வாதம் என அவர் கூறியுள்ளார். 47 துறைகளும் 21,859 பணியாளர்களுக்கு கொண்ட ஒரு நிர்வாக அமைப்பில் தினசரி 20 கோப்புகள் மட்டுமே நகர்வது நிர்வாகம் முழுமையாக இயங்குவதற்கான சான்றாக இருக்க முடியாது என்றும், மாறாக அது அரசின் நடைமுறை செயல்பாட்டையே வெளிப்படுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் தேர்தலில் வாக்களித்தது வெறும் ஒரு தலைவர் தேர்வு செய்வதற்காக மட்டுமல்ல என்றும், முழுமையான அமைச்சரவை துறை ஒதுக்கீடுகள், சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் உள்ளிட்ட அரசியல் அமைப்புகள் முழுமையாக செயல்படும் அரசை உருவாக்க வேண்டும் என்ற நம்பிக்கையுடன் தான் வாக்களித்தார் என்றும் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். ஆனால் இன்று வரை அமைச்சரவை முழுமையாக அமைக்கப்படவில்லை என்றும், முக்கிய அரசியலமைப்பு பதவிகள் காலியாக உள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனால் அரசின் நிர்வாக கட்டமைப்பே முழுமையற்ற நிலையில் இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் முழுமையான அமைச்சரவை இல்லாமலேயே அரசு திறம்பட செயல்பட முடியும் என்ற வாதம் ஏற்கப்படாது. அமைச்சரவை அமைப்பு, சட்டமன்ற பிரதிநிதித்துவம் மற்றும் தேர்தல் நடைமுறைகளின் அவசியம் என்ன என்ற அடிப்படை கேள்வி எழுகிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அதிகாரிகள் ஒரே நபரிடம் குவிவது பாராளுமன்ற ஜனநாயகத்தின் அடிப்படை கொள்கைகளுக்கு, கூட்டு பொறுப்பு என்ற அரசியல் நடைமுறைக்கும் முரணானது என்று அவர் கூறியுள்ளார். CBSE மும்மொழி திட்டம், மேகதாது அணை விவகாரம், புதுச்சேரிக்கான மாநில அந்தஸ்து கோரிக்கை, புதிய பொருளாதார மண்டலங்கள் அமைத்தல் மற்றும் பல்வேறு உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்கள் போன்ற முக்கிய விவகாரங்கள் அமைச்சரவை விவாதம் மற்றும் சட்டமன்ற பங்களிப்பை அவசியமாக்குகின்றன என்றும் அவர் குற்றம் சாட்டினார். இத்தகைய முக்கிய கொள்கை முடிவுகளை ஒரே நபரின் நடவடிக்கைகள் மூலம் திறம்பட மேற்கொள்ள முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அமைச்சரவை அமைப்பதில் ஏற்படும் தாமதம் நிர்வாகத்தில் தெளிவின்மையும் பொறுப்பின்மையும் உருவாக்குவதாகவும், அமைச்சர்கள் வெறும் பதவி அலங்காரங்களாக இல்லாமல் துறைகளுக்கு அரசியல் வழிகாட்டுதல்கள், கண்காணிப்பு மற்றும் பொறுப்புணர்வை வழங்கும் அரசியலமைப்பு செயல்பாட்டாளர்கள் என்றும் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். எனவே அமைச்சரவை இல்லாத நிலை மக்கள் சேவையின் தரத்தையும் நிர்வாகத்தின் செயல்திறனையும் நேரடியாக பாதிக்கும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். மேலும் மக்கள் நலன் மற்றும் புதுச்சேரியின் உரிமைகள் போன்ற முக்கிய பிரச்சனைகளை விட அரசியல் கணக்கீடுகள், உள்கட்சி முரண்பாடுகள் மற்றும் கூட்டணி அரசியல் முன்னுரிமை பெறுகின்றன என்ற எண்ணம் பொதுமக்கள் மத்தியில் உருவாக்கி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதையடுத்து முதலமைச்சர் உடனடியாக அமைச்சரவையை முழுமைப்படுத்தி அமைச்சர்களுக்கு துறைகளை ஒதுக்கி சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் தேர்தல்களை நடத்தி ஜனநாயக அமைப்புகள் இயல்பாகவும் முழுமையாகவும் செயல்படும் சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்றும் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். வெளிநாச்சியார் கலை இலக்கிய பெருமன்றம் சார்பில் வீரத்தியாகி செண்பகராமனின் வாழ்க்கை வரலாறு பற்றிய கவிதை மன்றம் நடைபெற்றது. வீரத்தமிழரசி வேலு நாச்சியார் கலை இலக்கிய பெருமன்றம் சார்பில் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள பெரியார் படிப்பகத்தில் வீரத்தியாகி செண்பகராமனின் வாழ்க்கை வரலாற்றை பற்றிய கவிதை மன்றம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தலைவரும் நிறுவனமான கலைவிருதன் செயலாளர் கலைமாமணி, சிறப்பு ஆலோசகர் டாக்டர் கலைமாமணி நமச்சிவாயம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். செண்பகம் ராமன் யார்? அவர் இந்தியாவிற்கு சுதந்திரம் வாங்க அரும்பாடுபட்டவர். தன் 40 வயதில் உயிர் நீத்த மாபெரும் தியாகி. ஜெய்ஹிந்த் என்ற வீர முழக்கத்தை முதலில் ஆற்றியவர். சிறு வயதிலிருந்தே மாபெரும் வீர தியாகி. இவரின் வாழ்க்கை வரலாறு பற்றிய கவிதை மன்றம் நடைபெற்றது. தொடர்ந்து இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சான்றிதழும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தியாகி செண்பகராமனின் பேரப்பிள்ளைகள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். மக்கள் சேவகர் அஞ்சலி அம்மாவின் பிறந்தநாளையொட்டி தமிழக வெற்றி கழகம் சார்பில் அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தமிழ்நாடு முதலமைச்சர், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அறிவுறுத்தலின்படி ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சரும் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளருமான ஆனந்தன் ஆலோசனைப்படி, மாநில செயலாளர் சரவணன் வழிகாட்டியபடி, புதுச்சேரி மாநில தமிழக வெற்றி கழக தலைமை சார்பாக கழக சமூக ஊடக பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளர் நிரேஷ்குமார் மற்றும் புதுச்சேரி மாநில நிர்வாகி புதியவன் ஆகியோர்களின் ஏற்பாட்டில் இன்று மக்கள் சேவகர் அஞ்சலி அம்மா பிறந்த நாளை ஒட்டி பழைய பேருந்து நிலையம் அருகில் அவரது திருவுருவப்படம் வைத்து மாலை அணிவித்த மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது.
இந்த நிகழ்ச்சியில் திருப்புவடை சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார், மணவேலி சட்டமன்ற உறுப்பினர் ராமு, நேய மக்கள் கழகத்தின் தலைவரும் உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினருமான நீரு, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுவாமிநாதன் மற்றும் தொகுதி தலைமை நிர்வாகிகள், பணி தலைமை நிர்வாகிகள், கழக நிர்வாகிகள், மகளிர் நிர்வாகிகள், தோழர்கள், தொண்டர்கள் திரளான கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு பிளாஸ்டிக் இல்லா வாழ்க்கை என்ற தலைப்பில் ஓவிய போட்டி நடைபெற்றது. இந்திய தொழில் கூட்டமைப்பின் இளைஞர் பிரிவான யங் இந்தியன் மற்றும் ப்ராவிடன்ஸ் மால் இணைந்து ஜூன் 5 வரவிருக்கும் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு பிளாஸ்டிக் இல்லா வாழ்க்கை என்ற தலைப்பில் ஓவிய போட்டியை நடத்தினர். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் பிளாஸ்டிக் மாசுபாட்டின் பாதிப்புகள் குறித்த மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் நடைபெற்ற இந்த போட்டியில் புதுச்சேரியின் பல்வேறு பள்ளிகளை சேர்ந்த 105க்கும் மேற்பட்ட மாணவர்கள் உற்சாகமாக பங்கேற்று தங்களது கலை திறமையை வெளிப்படுத்தினர். இந்நிகழ்வின் சிறப்பு விருந்தினராக தேசிய காலநிலை மாற்றம் மற்றும் மனித ஆரோக்கிய திட்டத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் மணிமொழி கலந்து கொண்ட மாணவர்களை பாராட்டி சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் இளம் தலைமுறையினரிடம் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்று வலியுறுத்தினார். நிகழ்விற்கு யங் இந்தியன் புதுச்சேரி தலைவர் ஆரத்தி மணியம்மை மற்றும் ப்ராவிடன்ஸ் மால் உரிமையாளர் பிரசாந்த் ஆகியோர் தலைமை வகித்தனர். மேலும் தரணிதரன், மோனிஷா, கணேஷ், மணிகண்டன், அனு, ஹர்ஷாத் மற்றும் திரேசி ஆகியோர் நிகழ்வில் கலந்து கொண்டனர். போட்டியில் பங்கேற்ற மாணவர்களின் ஓவியங்கள் படைப்பாற்றல், கருத்தின் ஆழம் மற்றும் கலை நயம் ஆகிய அடிப்படைகளில் மதிப்பீடு செய்யப்பட்டன. வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு டாக்டர் மணிமொழி, பிரசாத் மற்றும் டெரேசி ஆகியோர் பரிசுகளை வழங்கினர். இந்த பரிசுகள் யங் இந்தியன்ஸ் மற்றும் ப்ராவிடன்ஸ் மால் சார்பில் வழங்கப்பட்டன. மேலும் பங்கேற்ற அனைத்து மாணவர்களும் பாராட்டப்பட்டனர். கலை மற்றும் படைப்பாற்றல் வாயிலாக குழந்தைகளிடையே சுற்றுச்சூழல் பொறுப்புணர்வை வளர்ப்பதே இந்த நிகழ்வின் முக்கிய நோக்கமாகும் என ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்த ஒத்துழைப்பு பள்ளி நிர்வாகிகள், மாணவர்கள், பெற்றோர்கள், ப்ராவிடன்ஸ் மால் நிர்வாகம் மற்றும் தன்னார்வலர்கள் அனைவரும் நன்றியும் தெரிவிக்கப்பட்டது. புதுவையில் சிலப்பதிகார நாட்டிய நாடகத்தில் பங்கேற்றவர்களுக்கு தமிழ் சங்க தலைவர் முத்து சான்றிதழ் வழங்கினார். புதுவை தமிழ் சங்கத்தில் சிலப்பதிகார விழா நடைபெற்றது. சங்க தலைவர் முனைவர் முத்து தலைமை தாங்கி பேசுகைகள், முதன்மை காப்பியம் சிலப்பதிகாரம். உலகில் பைபிள், திருக்குறளுக்கு அடுத்து அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட சிலப்பதிகாரம் பல்வேறு சிறப்புகளை பெற்றுள்ளது. உலகின் முதல் வழக்கறிஞர் கண்ணகிதான் என்றார். வரவேற்றார். செயலாளர் சீனு மோகன்தாசு வரவேற்றார். துணைத் தலைவர் திருநாவுக்கரசு முன்னிலை வகித்தார். கலைமாமணி முருகன் குழுவினரின் சிலப்பதிகார நாட்டிய நாடகம் நடைபெற்றது. வாரணமாயுகம் என்ற புத்தகம் வெளியிடப்பட்டது. உலக தமிழர் பேரமைப்பு பொதுச் செயலாளர் ஆய்வறிஞர் தமிழ்மணி சிரார் சிலம்பு என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றினார். கலைமாமணி R.S.L.1 பங்கேற்ற சிலம்பில் பரல்கள் என்ற தலைப்பில் பாட்டரங்கம் நடந்தது. ஆட்சிக்குழு உறுப்பினர் சுரேஷ்குமார், பொதுப்பணித்துறை ஓய்வு பெற்ற கண்காணிப்பு பொறியாளர் பாலசுப்ரமணியம், பாரதிதாசன் பேரன் கோ பாரதி, பேராசிரியர் இளங்கோவன் மற்றும் தமிழ் அறிஞர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.